ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமி எபிசோட் 7 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐகார்ட்லி பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் ஸ்டோரி புரிய. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம பூமியை நோக்கி ஒரு எரிக்கல் வந்துட்டு இருக்கிறத நிறைய சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எரிக்கல் கரெக்டாக சிட்டி ஜி லெவலில் போகுது. அப்படி நடந்தால் சிட்டி ஜி ஃபுல்லாக அழிஞ்சிரும்னு ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்கு. இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து எஸ் ரேங்க் ஹீரோஸ்க்கெல்லாம் எமர்ஜென்சின்னு ஃபோன் போகுது. அதில் நம்ம கெனோஸையும் கூப்பிடுறாங்க. இப்போ கெனோஸ் மாஸ்டர் என்னை ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லவும் உன்னைய வேலையை விட்டு தூக்க தான் கூப்பிட்டுருப்பாங்கன்னு சைத்தமா ஃபன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ கெனோஸ் ஹீரோ அசோசியேஷனுக்கு வந்து அங்கே பேங்க்னு ஒருத்தர் எஸ் கிளாஸ் ரேங்க் 3ல இருக்கிறவர் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காரு. இப்ப எஸ் கிளாஸ்லயே நம்ம 2 பேர் தான் இருக்கோம், மத்தவங்க எல்லாருமே பிஸியா இருக்காங்க. அந்த எரிக்கல் கரெக்டா இந்த சிட்டில இன்னும் 35 மினிட்ஸ்ல விழுக போகுது. அப்படி நடந்தா இந்த சிட்டியே அழிஞ்சிரும். அதனால உனக்கு பிடிச்சவங்க யாராச்சும் இருந்தா அவங்கள கூட்டிட்டு இந்த சிட்டியை விட்டு போயிடுன்னு பேங்க் சொல்றாரு. அப்ப மக்களோட நிலைமை என்னன்னு கெனோஸ் கேக்குறான். அதுக்கேத்த மாதிரி அந்த சிட்டி ஃபுல்லா எவாக்குவேட் பண்றதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கெனோஸ் நீங்க இங்க இருந்து கிளம்பலையான்னு கேட்கவும் என்னோட டோஜோ இங்க தான் இருக்கு, அதை விட்டுட்டு என்னால வர முடியாதுன்னு ஃபிஸ்ட் ஆஃப் ஃப்ளோயிங் வாட்டர் அதை கேள்விப்பட்டிருக்கியான்னு ஒரு போஸ்ட் கொடுக்குறாரு. பார்த்தா நம்ம கெனோஸ் அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க மக்கள் எல்லாருமே டிராபிக்ல மாட்டிக்கிட்டு சிட்டி ஜியை விட்டு வெளியே போக முடியாம கஷ்டப்படுறாங்க. அப்ப கெனோஸ் இந்த எரிக்கல் ரொம்பவே ஃபாஸ்டா வருது. இப்ப இது கீழே விழுந்தா பக்கத்துல இருக்க சிட்டியும் சேர்ந்துதான் அழியும்னு யோசிச்சுட்டு அவனோட புது ஆர்மரா இப்ப யூஸ் பண்றான். மாஸ்டர் சைத்தாமா இங்க தான் இருக்காரு, அவரை நான் எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ரோபோட் வானத்துல பறந்து போகுது. உடனே கெனோஸ் அதுகிட்ட போயிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தியான்னு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோட புது ரோபோட்டை செக் பண்ணி பார்க்கலான்னு தான் வந்தேன். அப்படி எரிக்கல் விழுந்தா கூட நான் சாக மாட்டேன், ஏன்னா என்னோட பாடி ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. அப்புறம் என்னோட பேரு மெட்டல் நைட், எஸ் கிளாஸ் ரேங்க் 7ன்னு சொல்றான். இப்ப கெனோஸ் அதை அட்டாக் பண்ணலான்னு போறக்குள்ள அந்த மெட்டல் நைட் மிசைல்ஸ் எல்லாம் அனுப்பி அதை அட்டாக் பண்றான். இப்ப நானும் அட்டாக் பண்ணா கரெக்டா இருக்காதுன்னு கெனோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த மெட்டல் நைட்டோட அட்டாக் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. இதை பார்த்துட்டு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு கெனோஸ் ஷாக் ஆகுறான். ஆனா அந்த அட்டாக் அதை ஒண்ணுமே பண்ணல. இதை கெனோஸ் ஸ்கேன் பண்ணிட்டு இன்னும் 33 செகண்ட்ஸ் தான் இருக்குன்னு அவனோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி அதை அழிக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப பேங்க் அங்க வந்து உன்னால கண்டிப்பா முடியும், உன்னோட பெஸ்ட்டை காட்டுன்னு சொல்றாரு. இதை கேட்ட கெனோஸ் சைத்தாமாவான்னு நினைச்சிட்டு அவனோட ஃபுல் பவரை வச்சு அந்த எரிக்கலை அட்டாக் பண்றான். இப்ப பேங்க் அந்த எரிக்கல் பின்னாடி போகுதுன்னு சொல்லவும் உண்மையதான் சொல்றீங்களான்னு கெனோஸ் கேட்கறான். அப்படிலாம் இல்ல, நான் சும்மா கற்பனை படுத்தி பார்த்தேன்னு பேங்க் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கெனோஸோட மொத்த பவரும் காலி, ஆனா அந்த எரிக்கலுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்ப நம்ம சைத்தாமா அங்க மாசா நடந்து வந்துட்டு கெனோஸை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்றான். உடனே பேங்க் யார்டா நீன்னு கேட்கவும் நான் தான் சைத்தாமா, ஒரு ஆவரேஜான ஹீரோன்னு சொல்லிட்டு இப்ப ஃபாஸ்டா போயிட்டு அந்த மொத்த எரிக்கலையும் ஒரே பஞ்சில அடிச்சுன்னு இருக்கிறான். இதை பார்த்த பேங்கால நம்பவே முடியல. இப்போ உடஞ்சு போன பீசஸ்லாம் விழுந்து அந்த சிட்டி கொஞ்சம் கொஞ்சமா அழியுது. கரெக்டா பேங்க் நம்ம கெனோஸா அங்க இருந்து காப்பாத்திடுறாரு. இங்க நம்ம சைத்தாமா லேண்டிங் ஆகிட்டு கஷ்டப்பட்டு அடிச்சா இப்படி செதறிடுச்சேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப 3 நாள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம கெனோஸ் மாஸ்டர் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து என்னைய கூப்பிடுறதுக்கு பதிலா உங்களை கூப்பிட்டு இருந்தா இன்னும் ஈஸியா இருந்திருக்கலாம்னு சொல்லவும் நீ அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத, நம்ம டேமேஜை கம்மியாக்கிட்டோம், யாருமே சாகலன்னு சைத்தாமா சொல்றான். மாஸ்டர் பண்ணது ரொம்பவே பெரிய விஷயம். அந்த எரிக்கல் கிட்ட இருந்து இந்த சிட்டியவே காப்பாத்திருக்காரு. ஆனா இந்த சிட்டி டேமேஜ் ஆனதுக்கு காரணம் மாஸ்டர் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி மாஸ்டர் கிட்ட சொல்ல வேணாம்னு யோசிக்கிறான். அப்ப சைத்தாமா ரேங்கிங்ல எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்கறான். அதுக்கு கெனோஸ் ஆமா மாஸ்டர், நான் எஸ் ரேங்க் 17ல இருந்து 16th ரேங்க் போயிட்டேன், நீங்க சி ரேங்க் 342ல இருந்து 5th ரேங்க் வந்துட்டீங்கன்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு நம்ம சைத்தாமா பயங்கரமா ஷாக் ஆகுறான். உங்களுக்கு எஸ் ரேங்கே கொடுத்துருக்கணும், ஆனா சிட்டில கொஞ்சம் டேமேஜ் ஆனனால தான் உங்களுக்கு இந்த ரேங்க், உங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு கெனோஸ் கேட்கவோ அதுக்கு சைத்தாமா ஆமா, உங்களை மாதிரி ஹீரோஸ்லாம் அந்த இடத்த விட்டு போயிட்டா நான் தானே பாத்துக்கணும்னு சொல்றான். உடனே கெனோஸ் மாஸ்டர் நீங்க சொன்னதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன்னு எழுதிட்டு இருக்கான். அப்ப சைத்தாமா நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லவும் நானும் உங்க கூட வரேன் மாஸ்டர்னு கெனோஸ் கேட்கறான். அதுக்கு சைத்தாமா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இங்க சைத்தாமா அவனோட ஃபேவரட் சூப்பர் மார்க்கெட் அழிஞ்சு போச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த டேங்க் டாப் டைகர் அங்க வந்து அண்ணன் அவன் இங்கதான் இருக்கான்னு சொல்லவும் அவனோட அண்ணனும் அங்க வந்துடுறான். இவன் சீட்டிங் பண்ணி எஸ் ரேங்க் ஹீரோஸ் அழிச்சத இவன் ஹெல்ப் பண்ணதா சொல்லி ரேங்கிங்ல முன்னாடி போயிட்டான், இவனை சும்மா விடக்கூடாதுன்னு அந்த டேங்க் டாப் டைகர் சொல்றான். உடனே அவன் அண்ணன் கொஞ்சம் வெயிட் பண்ணு, இவனை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சிட்டி அழிச்சது காரணம் இவன் தான், உன்னாலதான் இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க, உனக்கு இவங்களை பிடிக்கலன்னா ஒரே தான் கொன்றுன்னு லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான். இதை கேட்ட மக்களும் அவன் சொல்றது கரெக்டு தான், நீ ஹீரோவா இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சைத்தாமா எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கான். இங்க கெனோஸ் அந்த வெப்சைட்ல பாக்குறான். பார்த்தா எல்லாருமே நம்ம சைத்தாமாவை திட்டி தான் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப மக்கள் எல்லாரும் சேர்ந்து நீ ஹீரோ அசோசியேஷன்ல இருந்து வெளியே போயிருன்னு கத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பேங்க் பார்த்துட்டு இருக்காரு. இந்த சிட்டியை நீ தான் காப்பாத்துன, ஆனா இந்த மக்கள் உன்னையவே
உண்மையாவே இப்படி சொல்றாங்க. இதுதான் ரியாலிட்டி சைதாமா. நான் மீட் பண்ணதுலே நீ தான் ஸ்ட்ராங்கான ஹீரோ, அதனால நீ தான் இந்த பிரச்சனையை பார்த்துக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அவன் நம்ம சைதாமாவை பார்த்து நீ இந்த மக்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி எங்க கூட ஃபைட் பண்ணுன்னு சொல்றான். இதை பார்த்த பேங் அவனுங்க பொறாமையில இப்படி பண்றானுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப நம்ம கெனோஸும் அங்க வந்துடுறான். இப்போ அந்த டேங்க் டாப் டைகர் நம்ம சைதாமாவை அடிக்க போறான். ஆனா நம்ம சைதாமா அவனை ஒரே அடியில பறக்க விட்டுறான். இதை பார்த்துட்டு அந்த அண்ணனும் அடிக்க போறான். ஆனா நம்ம சைதாமா அவன் கையை பிடிச்சதுக்கு வலிக்குது நான் பொய் தான் சொன்னேன்னு அவன் பண்ண தப்பா அவன் ஒத்துக்கிறான். அப்ப சைதாமா நீ உண்மையதான் சொல்லியிருக்க, நான் தான் அந்த எரிக்கலை அடிச்சேன்னு சொல்றான். அப்ப கூட்டத்துல ஒருத்தன் உன்னாலதான் என் கார் போச்சுன்னு சொல்லவும் நீ வாயை மூடுறான்னு சைதாமா டென்ஷன் ஆகுறான். அந்த எரிக்கல் தான் உங்க சிட்டியை அழிச்சுது, வேணும்னா அதை திட்டுங்கடா மொட்டை தலையனுங்களான்னு சைதாமா கத்துறான். அப்ப நீ தான் மொட்டையா இருக்கன்னு கூட்டத்துல ஒருத்தன் சொல்லவும் சைதாமா இன்னும் டென்ஷன் ஆகுறான். இப்ப கெனோஸ் அங்க வந்து மாஸ்டர் வாங்க வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு போறான். இப்ப சைதாமா கோவத்துல நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப கெனோஸ் மாஸ்டர் உங்களை மாதிரி ஸ்ட்ராங்கான ஹீரோவை நான் பார்த்ததே இல்ல, இந்த மக்கள் வேணா உங்களை புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனா நான் உங்க ஸ்டூடெண்டா தான் இருப்பேன்னு சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன்.